உள்ள வந்திருக்காரு. ஸோ அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸ்ட்ரைட்டாவே ஒரு ஸ்ட்ரைட் கால் தான். ஹர்திக் பாண்டியா வந்து இன்ஜுரி ஆயிட்டாரு. ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் ரீப்ளேஸ் பண்ணும். அண்ட் ஆல்சோ நவ் we have seen ஹர்திக் as a பேட்டிங் ஆல்ரவுண்டர் தான் மோஸ்ட்லி. ஸோ அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி நிதிஷ்குமார் ரெட்டியை வந்து கரெக்டாக எடுத்துட்டு வந்திருக்காங்க. பட் நிதிஷ்குமார் ரெட்டியால 10 overs போட முடியுமா அப்படின்றது ஒரு கொஸ்டின். பிகாஸ் ஹர்திக் பாண்டியாவால வந்து 10 overs போட முடியும். ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ்ல என்னதான் நம்ம வந்து ஒரு 6th bowling ஆப்ஷனாவோ எடுத்துட்டு போனாலோ என்கேஆர் அவரால் 10 overs போட முடியுமா? பிகாஸ் இன் கேஸ் ஆஃப் எனிஒன் இஸ் கெட்டிங் இன்ஜூர்ட் டியூரிங் த மேட்ச்னா 10 overs வந்து நிதிஷ்குமார் ரெட்டியோட போட முடியும்னா அது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். பிகாஸ் இங்கிலாந்து சீரீஸ்லயுமே அவர் பெருசா ஒரு 8 overs அந்த மாதிரி 10 overs அந்த மாதிரி நடுவில் தான் போட்டாரு. பட் ஹி பவுல்ட் வெல், டுக் விக்கெட்ஸ் ஆஸ் வெல். அதே மாதிரி அவர் வந்து ஸ்ட்ரைட்டா அவரோட பேட்டிங் எபிலிட்டி ஆஸ்திரேலியாவில் போய் ஆட போறாரு. 50 overs லாங் ஃபார்மேட், ப்ரெஷர் சுச்சுவேஷன்ஸ் நிறைய இருக்கும். ஏர்லி விக்கெட்ஸ் ஒழுங்கா வந்து என்ட்ரி பாயிண்ட் வந்து ஒரு 25 overs வந்தா எப்படி ஹர்திக் ஜட்டு வந்து ஆஸ்திரேலியாவில் பண்ணதெல்லாம் இப்போ என்கேஆரால வந்து பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு கேள்வி. டெஸ்ட் மேட்ச்ல எம்சிஜில பண்ணாரு, பட் இங்க ஓடிஏல பண்ணுவாரா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க். எனக்கு என்ன பெர்ஸ்பெக்டிவ்னா என்கேஆரோட ஃபிளாஷ்பேக், அதாவது ஹேட் அ கிரேட் டெஸ்ட் கிரிக்கெட் இன் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி. அது ஒரு டைலமால இருக்கும் as a scheme of thingsல. இன்னொன்று வந்து ஹரி சொன்ன மாதிரி தான், ஹர்திக் பாண்டியா இல்லை. நம்ம T20க்கு ஷிவம் டுபே மாதிரி ஒரு அதாவது ஹர்திக் பாண்டியா வந்து எப்போ என்ன ஆகும்னு தெரியாத ஒரு டைம் பாம் தான். ஸோ அந்த பிளேஸ்மெண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் இந்த ஒரு பிளேயிங் லெவன் வந்து ரொம்ப குரூஷியலா வந்து இந்தியன் டீம் வந்து ப்ராசஸ் பண்ணுது. ஈவன் அந்த KL ராகுல் கூட ஆடுற பேட்ஸ்மேன், அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியுமே செமிஃபைனல்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த KL ராகுல், அந்த ஸ்ரேயாசரே, அதுக்கப்புறம் வந்து KL ராகுல், அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியான்றது ரொம்ப குரூஷியலான ரோல். அதுதான் டிஃபைன் பண்ணி நம்மளுக்கு அந்த சாம்பியன்ஸ் அந்த சோக்கர் ஸ்டாக்ல இருந்து தூக்கி விட்ட பொசிஷனா நான் எதிர்பார்ப்பேன். ஸோ அப்படி ஹர்திக் பாண்டியா போகலன்னும் போது ஆஸ் அ மேனேஜ்மெண்ட்டா நான் என்ன யோசிப்பேன்னா, ஹர்திக் பாண்டியா இல்லையா, there should be someone to be in that place. இந்த ஃபைனல்ல பண்ண மிஸ்டேக் வந்து நான் பண்ணக்கூடாதுன்றது தான் பாயிண்ட். அண்ட் மோர் அண்ட் தென் இந்த ஆஸ்திரேலியா டைலேமா வந்து நிதிஷ் அந்த பவுன்ஸ் வந்து நிதிஷ்குமார் ரெட்டி வந்து இஸ் ஏபிள் டு டேக்கிள் இட் நேச்சுரலின்றது ஒரு பாயிண்ட் இருக்கும். he might be successful if he gets a chance in Australia. இல்ல இப்போ இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, சரியான பாயிண்ட் சஃபி ப்ரோ சொன்னதுல இருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கான கரெக்டான ஒரு இதுதான் ஐபிஎல்ல இருந்தே பாத்தீங்கன்னா வந்து பேட் கமின்ஸ் அவர் வந்து யூஸ் பண்ணதா இருக்கட்டும், we can see his pace up. ஐபிஎல் ரிவ்யூ பண்ணும்போதுல இருந்து சொல்லிட்டு இருந்தோம், இப்போ வந்து பேஸ் வந்து பால் ஒரே ஒரு பால்ல இருந்தே தெரிஞ்சு நிதிஷ்குமார் ரெட்டி இஸ் கோயிங் டு பி ஹர்திக் பாண்டியா. ஹர்திக் இதை நான் லைட்டா டச் பண்ணிடுறேன். அவரோட ஹைப் எப்படின்னா, ஹர்திக் பாண்டியா 50 ஓவர் ஆடுறதுக்கு முன்னாடி பொட்டன்ஷியலை வச்சு மட்டும்தானே எல்லாருமே வந்து இது பண்ணீங்க. ஹர்திக் பாண்டியா ஆடும்போது இம்பாக்ட் பிளேயர் ரூல்ன்றதே ஒண்ணு வந்து கிடையவே கிடையாது. அதனால he has to bowl for மும்பை இந்தியன்ஸ். அதே மாதிரி நிதிஷ்குமார் ரெட்டி வந்து இருக்கிறதுன்றதுனால he has not got an opportunity, so is bowling potential. பட் இங்கிலாந்துல வந்து காட்டினாரு, இதுலயும் காட்டினாரு. ஹர்திக் பாண்டியா போய் ஆஸ்திரேலியால தான் வந்துட்டு அந்த மொட்டை ஹர்திக் பாண்டியா வந்துட்டு மாஸ் பண்ணதெல்லாம் இருந்தது. அதுக்கு முன்னாடி nobody knows how well ஹர்திக் பாண்டியா plays in white ball cricket. சோ அப்படி இருக்கும்போது நிதிஷ்குமார் also has all the potential. அதுதான் இது வந்து ரொம்ப ரேரான ரோல். இது வந்து ரொம்ப வருஷமா நம்ம வந்து கிளப் ஹவுஸ்ல இருந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இஃப் நாட் ஹர்திக் பாண்டியா தென் ஹூன், அப்பல இருந்து ஆன்சர் தேடிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு ஏபிள் ரீப்ளேஸ்மெண்டா நிதிஷ்குமார் ரெட்டி, அண்ட் ஹி ஷோயிங் இம்ப்ரூவ்மெண்ட். தட் இஸ் அ வெரி பாசிட்டிவ் சைட். இப்போ ஒரே ஒரு டவுன் சைடு என்னன்னா, இப்போ நிதிஷ்குமார் ரெட்டி 10 over போட்டுருவாருன்னே வச்சுக்கோம். பட் இப்போ ஏர்லியரா வந்து ஜஃபி ப்ரோ சொன்ன மாதிரி த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பேட்டிங் வித் KL ராகுல் அண்ட் த லோவர் மிடில் ஆர்டர். அப்போ பேட்ல இருந்துக்க வர ரன்ஸுமே வந்து ரொம்ப குரூஷியல். அதுமே அகைன் நான் வந்து ஃபைனல்ஸ்க்கு போறேன் 2023ல, அது வந்து வராம இருந்தனாலதான் ஒரு பெரிய ஒரு ஒரு வின்னிங் ஸ்கோரை நம்மளால போஸ்ட் பண்ண முடியல. அப்படி பார்க்கும்போது இஃப் நிதிஷ்குமார் ரெட்டி ஃபெயில்ஸ், who else can take over his spot? இப்போ வந்து என்னன்னா, இந்தியா இஸ் ஃபிக்ஸட் வித் திஸ் டெம்ப்ளேட் ஆஃப் ஒரு ஃபாஸ்ட் bowling ஆல்ரவுண்டர் இருந்தே ஆகணும். இப்போ நிதிஷ்குமார் ரெட்டி ஃபெயில் ஆயிட்டா, there are high possible chances that they might bring guys like Shivam Dube. But what I am saying is, இப்போ வந்து why can't they go for இப்போ வந்து ஒரு ஸ்பின் bowling ஆல்ரவுண்டரா இருக்கட்டும், சரி ரியான் பராக் மாதிரி ஒரு ஆளுங்க who is able finishers also, they can, if at all there is a need, they can bowl that 8 overs or 10 overs கூட அவரை க்ரூம் பண்ணலாம். அதுக்கா அவரை வந்து ஸ்குவாட்ல வச்சு க்ரூம் பண்ணி கொண்டு வரணும். இப்போ நிதிஷ்குமார் ரெட்டி இருக்காரு. இப்போ நிதிஷ்குமார் ரெட்டியை வந்து பேக்கப் பார்த்தோம்னா, ஐ அண்டர்ஸ்டாண்ட் 15 men ஸ்குவாட், அதுல எல்லாருக்குமே எல்லா ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கணும்னு கிடையாது. பட் வந்து நெக்ஸ்ட் யாரு வந்து இவரை வந்து இப்போ வந்து ஹர்திக் பாண்டியா உள்ள நிதிஷ்குமார் ரெட்டியும் இல்லைன்னா நெக்ஸ்ட் யாரு அந்த ரோலை ஃபில் பண்ண போறா? அது வந்து ஃபாஸ்ட் bowling ஆல்ரவுண்டரா மட்டும்தான் இருக்கணுமா, இல்ல வந்து அதை வந்து பேசஸ்ல மேட்ச் பண்ணிட்டு எனக்கு பேட்டிங்ல தான் ரன் வேணும், நீங்க வந்து பவுலிங்ல வந்து எனக்கு ரியான் பராக் மாதிரி ஆளுங்களை வந்து இந்த பாயிண்ட்லயுமே வந்து இந்தியா பார்க்கணுமான்றத உங்க தாட்ஸ் எல்லாருமே சொல்லுங்க. எனக்கு வந்து வெரி சிம்பிள். ஆக்சுவலி தேர் அந்த தாட் ப்ராசஸ்ல அவங்க ஆல்ரெடி இருக்கனாலதான் இந்த இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா சீரீஸ்ல திலக் வர்மாவோட பவுலிங்க, ஆயுஷ் பதோனியோட பவுலிங்க, பராகோட பவுலிங் அவங்க வந்து கொடுத்து எல்லாருமே வந்து ரெடி பண்றதுக்கு வந்து தயாரா வந்து இருக்காங்க. இது
வேர்ல்ட் கப் வந்து சவுத் ஆப்பிரிக்கால நடக்க போறனால நீங்க ஃபாஸ்ட் பவுலரை வந்து ரெடி பண்ணி வைக்கிறதா மெயின். இன்னொன்னு சிவம் துபேட்ட இந்த 4 ஓவர்ல அந்த 130க்கு மேல போட்டோன்னே வாட் தே ஆர் எக்ஸ்பெக்டிங் இஸ் சிவம் துபேயோட அந்த ஷார்ட் பால் கேம் அவர் நல்லா ஒர்க் பண்ணிட்டு பேச இதே மெயின்டைன் பண்ற அளவுக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு ஒர்க் லோடோ இல்ல வந்து டெக்னிக்கல் சேஞ்சஸ் நிறைய நடந்தது அப்படின்னா he can be an able replacement for என்கேஆர். என்கேஆர் வந்து லாங் ஃபார்மேட்ல பெட்டர் ஆல்ரவுண்டரா பாக்குறாங்க. T20லயும் இதுலயும் வந்துட்டு T20ல வந்துட்டு துபே வந்து பாக்குறோம் பிகாஸ் ஆஃப் ஸ்பின் ஹிட்டிங் எபிலிட்டி. இப்பதான் அவர் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அந்த லாஸ்ட் ரிவ்யூல பண்ணும்போது கூட பாகிஸ்தான் மேட்ச் கழிச்சு அந்த ஹாரிஸ் ராஃப் அடிச்ச ஒரு பவுண்டர் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷாட் இந்த கேம்னு நம்ம வந்துட்டு சொல்லியிருந்தோம். சிவம் துபே அடிச்சது, திலக் வர்மா அடிச்சது இல்ல. சோ அப்படி பார்க்கும்போது ஆக்சுவலி தே ஆர் பிளானிங் சோ வெல். வேர்ல்ட் கப் வந்து சவுத் ஆப்பிரிக்கா நடக்கிறதுனாலதான் ரியன் பராகை இவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்க போறதுல. இப்ப அடுத்து ஆயுஷ் பேர்தனுமே ஆக்சுவலி கெட்டிங் இன் டு தட் ரோல் ஆஃப் பவுலிங் அண்ட் பிக்கிங் விக்கெட்ஸ் ஆல்சோ. ஸோ அதெல்லாம் ரைட் ட்ராக்ல தான் வந்துட்டு இருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கான்றதுனாலதான். அப்படி இல்லைனாலுமே பிளானை வந்து மாத்துவாங்க. ரியன் பராக உள்ள கொண்டு வந்து இன்ஜுரி வந்து நான் சொல்றேன் 2 பேருக்குமே வச்சுப்போம். ஐடியல் கிடையாது. இவங்களுக்கும் நிதிஷ்குமார் ரெட்டியும் அடிபட்டுருச்சு, ஹர்திக் பாண்டியா துபேக்குமே அடிபட்டுருச்சுன்னு வச்சுக்கிட்டா கூட அவங்க ரியன் பராக உள்ள வச்சு கீழே இருக்க 3 ஃபாஸ்ட் பவுலரு 3 ஸ்பின்னர்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணுவோம். பிகாஸ் சவுத் ஆப்பிரிக்கா வேர்ல்ட் கப் வரும்போது நான் சில டேட்டா தான் கொண்டு வரேன். சர்ப்ரைசிங்கா இருக்கும். ஸ்பின் செம்ம எஃபெக்ட் அங்க. ஆக்சுவலா நீங்க 3 ஸ்பின்னர் ஆடலாம் அங்கெல்லாம். அப்படின்னும் போது இட் வில் பி a very very balanced ஸ்குவாட் தான். நல்லா இருக்குது. இல்ல ஆயுஷ் பதோனிக்கு இன்னும் சான்ஸ் கொடுக்கலாம்னு தோணுது. கரெக்ட் தான். அதுக்குதான் ஆஸ்திரேலியா தானே அடுத்த சான்ஸ். நான் தான் வந்து திருப்பி நான் சொல்லுவேன். அன்சுல் கம்போஜா இருக்கட்டும், கலில் அஹ்மத், நீங்க குர்ஜப்னீத் சிங்கை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு இந்தியா ஏல தான் அவரால் இருக்க முடியும். நான் ஹர்ஷ்தீப் சிங்கை தூக்கிட்டு அவருக்கு பதிலா இருக்கணும்னா மொத்தமா நம்ம தூக்கிட்டு போயிட்டு காலுன்னு நம்ம வந்து இது பண்ண முடியாது. இப்ப ஜெகதீசன் வருவாருன்னு யாராவது ஏதாவது கண்டமா? அவர் எப்படி வந்தாரு? அந்த துலீப் டிராஃபி அந்த மாதிரி டிராஃபிஸ்ல அவருக்கு வந்தாலே யூ ஆர் இன் த ரெக்கனிங். whenever you are going back and reporting NCA you are in the reckoning. அத நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம 15 பேர் 20 பேர் ஸ்குவாட்ல இருந்தா மட்டும் தான் கிடையாது. நான் அதனாலதான் 32 ஃபாஸ்ட் பவுலரை நான் வந்து நேம் பண்ணேன். இந்த 32 தாண்டி யாராவது வந்தா நானே கேள்வி கேட்பேன். பிகாஸ் ஐ எம் ஃபாலோயிங் தெம். இதை நான் நோட் பண்ணி வச்சது ரொம்ப நாளாவே. ஸோ அப்படி இருக்கும்போது எவ்ரி திங் இஸ் செட் அண்ட் குட். ஆக்சுவலி என்கேஆர்ட்ட இருக்கிற ஒரே ஒரு மைனஸ் நான் என்ன பாக்குறேன்னா ரன்ஸ்ன்றதை தாண்டி அவர் பேட்டிங்ல என்ன ரோல். T20ல SRH குள்ள வந்து பங்களாதேஷ் மேட்ச்ல 7 6 அடிச்சாருன்னு நினைக்கிறேன் மச்சான். அப்ப ஹரி நம்ம அப்ப ஸ்டார்ட் பண்ண டைம் இந்த இது சேனல். அதுக்கப்புறம் வந்துட்டு நிதிஷ்குமார் ரெட்டி நெவர் பீன் அ ஸ்பின் பேஷர், நெவர் பீன் அ ஃபினிஷர். ஃபினிஷர்னா நல்லா பேச வந்து அடிப்பீங்களான்னா தெரியல. 5 ஃபீல்டர்ஸ் வெளில நிக்கும் போதே he was being actually controlled by England. அந்த இங்கிலாந்து சீரீஸ்லயும் சரி ஆஸ்திரேலியா சீரீஸ்ல டீப்பா போக பிளேயர்ஸ் வெளில போட்டோன்னே கண்ட்ரோல்ட் ஆயிடுறாரு. இது வந்து நான் வந்துட்டு கேம்ஸ் நடக்கும்போது நம்ம ரிவ்யூ மேட்ச் பண்ணுவோம். அப்பதான் வந்து அந்த ஏரியா ஆக்சஸிங்ல தான் பார்க்கணும் அது என்ன பண்றாங்க. ஏன்னா நம்ம எப்பயுமே சொல்லுவோம் இட் இஸ் ஆல் அபவுட் when you have skill. எனக்கு வந்து நிதிஷ்குமார் ரெட்டியோட பேட்டிங்ல இருக்க ஒயிட் பால் ஸ்கில்ல சில கொஸ்டின்ஸ் இருக்கு. உங்கள்கிட்ட 2 ஆப்ஷன் தான் இருக்கு அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எப்படி போட்டாலும் மிட் விக்கெட் மட்டும் தான் அடிப்பேன் அப்படின்னா நீங்க பங்களாதேஷ் பேட்டருக்கும் உங்களுக்கு எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. அவங்க அடிப்பாங்க, அவுட் ஆயிருவாங்க. நீங்களும் அடிச்சீங்கன்னா அவுட் ஆயிருவீங்க. அதை தாண்டி கவர்ஸ்ல ஷாட்ஸ் இருக்கா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு அகேன்ஸ்டா? அதே மாதிரி ஹர்திக் பாண்டியாவுமே இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா வெளில இருந்து தெரியறவங்களுக்கு சொல்றேன். ஹர்திக் பாண்டியா ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபினிஷர் கரெக்டா? இப்ப அவருக்கு எவ்வளவு வீக்னஸ் வந்துட்டு பில்ட் ஆயிட்டு இருக்குன்றது நமக்கு வந்து தெரியுது. ஆரம்பத்துல ஹர்திக் பாண்டியா வரும்போது இந்த வீக்னஸ் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அப்படி இல்லாம வந்த ஹர்திக் பாண்டியாவே இப்ப வந்து ஹீ ஸ்ட்ரகிளிங்னா நிதிஷ்குமார் ரெட்டி இஸ் கம்மிங் இன் அண்ட் ஆக்சுவலி நாட் அஸ் அ வெரி வெரி ஆல் ரவுண்ட் ஒயிட் பால் பேட்டரா கிடையாது. ஒரு ரியன் பராக் அளவுக்கு நீங்க பேட்டிங்ல கம்பேர் பண்ணீங்களோ ஆயுஷ் பதோனி இஸ் ஓகே, பட் நிதிஷ்குமார் ரெட்டி நெவர் பீன் அ ரோல் டிஃபைன்ட் பேட்டர். ஸோ அது மட்டும் தான் எனக்கு வந்து கன்சர்ன். பவுலிங் போட்டுருவாரு, 60 பால் கண்டிப்பா போட போறாரு, அவர் மேட்ச்ல இருப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. விக்கெட்ஸுமே எடுப்பாரு. பட் பேட்டிங் தான் பெரிய கன்சர்னா நான் பாக்குறேன். ரோல் கொடுக்கணுமா, கொடுத்தா ஒர்க் அவுட் ஆகுமான்றத பார்ப்போம். ஏன்னா ஐபிஎல் டைம்ல எஸ்ஆர்ஹெச் கீழே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லோவர் டவுன்ல ஆடுற அடி பெரிய சக்சஸ் அவர் பார்க்கல. ஏன்னா வந்து அதுக்கப்புறம் மேல புஷ் பண்ணி தான் நடுவில் கொஞ்சம் ரன்ஸும் அடிக்க ஆரம்பிச்சாரு. பிளே ஸ்பின் வெல், பட் பேஸ் வந்து ஒரு கொஸ்டின் தான். ஸ்பின் வெல்லுன்றதே வெரி எப்படி சொல்றதுன்னா ஒரு மேட்ச் 2 மேட்ச் அடிச்சுட்டு இப்போ சிவம் துபேன்றது பேரே பேஷர். நிதிஷ்குமார் ரெட்டி வந்து அந்த பொட்டன்ஷியல் வந்து இருக்கு. 300 பால் இருக்கும்போது ஆடம் ஜாம்பவை தூக்கி ஹர்திக் பாண்டியா 3 6 அடிக்கிற அளவுக்கு ஹார்ட்ரிக் பாண்டியாவை இருக்கும்போது தான் எவால்வ் ஆறாரு. நிதிஷ்குமார் ரெட்டி இஸ் நெவர் பீன் தட் ஹை ரிகார்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்பின் ஹிட்டர். ஆரம்பத்துல வந்து நாங்களாம் அடிச்சேன்னா பால் பறந்துருன்ற மாதிரி எல்லாம் இல்ல. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். பேட்டிங் மட்டும் சரி பண்ணிட்டாருன்னா எல்லாமே பண்ணிடலாம். பிகாஸ் ஹி ஹாஸ்
ஸ்மார்ட்னஸ், he has skill with the ball, he has pace also, கொஞ்சம் டெவலப் பண்றாரு. 135 மேல போடுவாரு. ஹோப்ஃபுல்லி 138க்கு மேல அவர் டச் பண்ணானா நல்லா இருக்கும். ஏன்னா ஜென்ரலாவே இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல வந்து 133ல போட்டா ஒரு 2 or 3 பேஸ் வந்து பிச்சே எடுத்து கொடுக்கும். அந்த மாதிரி டைம்ல வந்துட்டு ஜஸ்ட் வாட்ச் அவுட் ஃபார் இஸ் பேஸ் கன்னு. அது கொஞ்சம் 138க்கு மேல டச் ஆச்சு அப்படின்னா இட்ஸ் a very very good sign and batting has to be built on well. தாட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க வீட்டா கிரிக்கெட்டை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.